Hi students, welcome to Indian AIC Academy. So video வந்து அனைக்கும் மாமா ரெண்டு கிட்ஸ்ல சமய தொழில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 2 exam. group 2 2024 prelims exam வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எழுதி முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? இந்த வேளை நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நடந்து முடிஞ்ச எக்ஸாம் உண்மையாலுமே ஒரு சில பேர் சொல்ற மாதிரி ஈஸியா இருந்ததா இல்ல ரொம்ப பேர் சொல்ற மாதிரி கஷ்டமா தான் இருந்ததா இல்ல ஒரு மாதிரி மாடரேட்டா இருந்ததா அதை நான் ஒரு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சேம் டைம் எவ்வளவு மார்க் எடுத்தா சேஃப், எவ்வளவு மார்க் எடுத்தா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் வரும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, அதாவது உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு தெளிவாகவே புரியுது. ஏன்னா எக்ஸாமே ஒரு பயங்கர வெக்ஸ், ஓப்பனா சொல்றேன், எக்ஸாம் வெக்ஸ் ஆயிடுச்சு. ஈஸி கஷ்டங்களை தாண்டி என்னமா தெரியல. இந்த குரூப் எக்ஸாம் எழுதினப்ப மனசா இருக்கிறது சொல்லுங்க, இப்படிதானே இருந்துச்சு, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவே சரி, எழுதி முடிச்சவே சரி, என்னமோ ஒரு போருக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் எக்ஸாம் அப்ப நிஜமாவே இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு வெக்ஸ் ஆக்கிடுச்சு எக்ஸாம். அப்படியே அந்த வெக்ஸ்ல கொண்டு வந்து நிப்பாட்டினா ஆன்சர் ஆகி திருமண பக்கம் ஆன்சர் கீ அது இன்னொரு வெக்ஸை ஏற்படுத்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஆன்சரை போட்டிருப்போம், அது எல்லாமே என்ன வரிசையா தப்பாவே வருது, அது ஒரு வெக்ஸ். ஓகே, இதை தாண்டி ஒரு சைடு என்ன கட் ஆஃப் 130 வரும், 130க்கே மெயின்ஸ் போலான்னு ஒரு வீடியோ. அப்பா 130க்கு மெயின்ஸா அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் திரும்பினா 10 150 தான் கட் ஆஃப்னு அது ஒரு பக்கம், அது வெக்ஸ். எல்லாத்தையும் ஏன்னா ஒன்று ஓப்பனா சொல்லிட்டா நடந்து முடிஞ்சிருச்சு. அது நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். ஓகே, ஏன்னா லைஃப்ல இன்னும் நம்ம 1008 பிரச்சனையை பார்க்க வேண்டியது இருக்கு. இதை தூக்கி போட்டு சுமந்துட்டு இருக்காதீங்க. ஓகேவா? முடிஞ்சு அது விட்டுருங்க. ஓகேவா? முடிச்சு விட்டுட்டு என்ன, ஏன்னா நம்மளே அதனாலதான் ஃபுல் ஆன்சர்கின்னு போடாம இந்த மேக்ஸுக்கு மட்டும் எக்ஸ்பிளேஷன் போட்டோம். மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் போட்டிருக்கோம் யூடியூப்ல, புரியுதா? அது வேணா போய் பார்த்துக்கோங்க. என்ன அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், அது ஆன்சர் கேட்கப்படல. ஏன்னா யார் ஆன்சருக்கு போட்டாலும் டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற ஒரு ஆன்சருக்கு மாறி தான் இருக்கும். ஒரு 5ல இருந்து 10 15 கொஸ்டின் வரைக்கும் மாறும் அங்க போடுற ஆன்சருக்கு. அதனால இதெல்லாம் உட்காந்து பாத்துக்கிறது வேஸ்ட். நீங்க இதெல்லாம் வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி வைப்பீங்க, அதை விட அது மாறும். ஒரு சில பேருக்கு ஏறும், ஒரு சில பேருக்கு இறங்கும். ஓகே, அதனால எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆன்சர் கீ கொடுப்பாங்களா, அப்ப பாத்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்ப இந்த எக்ஸாம் என்ன இருந்ததுங்கிறத பார்க்கலாம். ஓகே, சேம் டைம் குரூப் 2 மெயின்ஸுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் தேவைன்னா குரூப் 2 மெயின்ஸ்க்கான இந்த லாஜிக்கல் ரீசனிங் பார்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஃப்ரீயாவே கொடுக்குறோம் யூடியூப்ல. ஓகே, கிளாஸ் ஆகட்டும், அதுக்கு டெஸ்ட் ஆகட்டும், டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆகட்டும், முழுக்க ஃப்ரீயா நம்ம யூடியூப்ல தான் கொடுக்க போறோம். அதுக்கான ஒரு மாஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஓகே கூடிய விரைவில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட்டு, இப்ப எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்ப ரீசனா நடந்த குரூப் 4, முன்னாடி நடந்த குரூப் 2, அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4, இதெல்லாம் கம்பேர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா காலம் போக போக வருஷம் ஆக டிஎன்பிஎஸ்சி ஒரு தரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது வருஷம் நடக்கிற எக்ஸாம் கஷ்டமா தான் நடக்க போகுது. அது திரும்ப கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸாம் கஷ்டம் சொல்லிட்டு இருக்கலாம் பேசுங்க. எக்ஸாம் வந்து சொல்றேன் என்னன்ட்டு, அதனால அதை கம்பேர் பண்ண போது விடுங்க. எக்ஸாம் உண்மையா எப்படி சார் இருந்தது அப்படின்னா, எக்ஸாம் மாடரேட்டா தாங்க இருந்தது. எக்ஸாம் ரொம்ப மாடரேட் தான். ஓகே, என்ன நான் என்னங்க தெளிவா சொல்லிடுறேன். ஓகேவா? நான் ஒண்ணா சொல்றேன். இப்ப ஓகே, முதல்ல தமிழ்னு எடுத்துக்குவோம். தமிழ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தமிழ் எப்படி இருக்குன்னா, ஒரு 60 கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கும். தமிழ்னு எடுத்துக்கிட்டா அப்படிதான் இருந்தது. இந்த குரூப் 2லையும் தமிழ்ல ஒரு 60 கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, யாருக்குமே தெரியல. இப்படி தமிழ் நடந்தது இல்லை. அதனாலதான் தமிழ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது. ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் ரொம்ப டஃப். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, ஓகே இப்ப தமிழ் எடுத்துக்குவோம். ஒரு 80 கொஸ்டின் ஓகேவா, நீங்க கண்டிப்பா கரெக்டா அடிச்சிருப்பீங்க. தமிழ்ல நல்லா படிச்சவங்க ஒரு 80 கொஸ்டின் கரெக்டா அடிச்சிருப்பீங்க. ஆனா நம்ம கட் ஆஃப் டிஸ்கஸ் பண்றப்ப, மார்க் டிஸ்கஸ் பண்றப்ப, நீங்க அக்யூரேட்டா அடிச்சது மட்டும் கணக்கு இல்ல, இந்த ஃப்ளூக்ல வரதையும் சேர்த்தா நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அப்ப இன்னும் ஒரு 20 கொஸ்டின் இருக்கு. நீங்க ஆப்ஷன் எலிமினேஷன், ஏபிசி அப்படி இப்படின்னு போட்டு ஒன்னு அடிச்சு விட்டு கண்டிப்பா 5 தூக்கிடுவீங்க, 5 கண்டிப்பா தூக்கிடுவீங்க. அப்ப தமிழ்ல கண்டிப்பாக நீங்க ஒரு 85 பிளஸ் இருந்ததுன்னா சேஃபுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் 85 பிளஸ் இருந்தா சேஃப். ஆனா இன்னொன்னு சொல்றேன், தமிழ்ல ஒரு 90க்கு மேல நான் கரெக்ட் சார்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாம் வேட்டுக்கிற வாசி தான், ஏலியன் தான். ஏன்னா ஓப்பனா சொல்றேன், ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் சத்தியமா தெரியல. ஏன்னா புக்கை படிக்கணும் தான், புக்கை லைன் பை லைன் படிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அதை தாண்டி புக்ல லைன் பை லைனா படிச்சு கொஸ்டின் எடுத்திருக்காங்க, ஒரு 5ல இருந்து 10 கொஸ்டின். அதெல்லாம் உச்ச கட்டத்துக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு லைன், அதை வந்து படிக்க முடியுமா, எக்ஸாம்பிள் எல்லாரையும் அப்ரோச் பண்ணிருக்க முடியுமானா முடியாது. ஓகேவா? அதனால நான் சொல்றேன் 80 கண்டிப்பா நீங்க அடிச்சிருப்பீங்க. ஃப்ளூக்கா சேர்த்து கூட ஒரு 85 பிளஸ் தமிழ்ல சேஃப். தமிழ முடிங்க, அவ்வளவுதான். மாடரேட்டா தான் இருந்தது, கம்பேரிட்டிவ்லி கஷ்டம்.
ஓகே ரைட். மேக்ஸ்ல அதே மாதிரி தான். ஒரு 15 கொஸ்டின் ரொம்ப ஈஸி, 5 கொஸ்டின் ரொம்ப கஷ்டம். இந்த மேக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா டாப்பரா இருக்கவங்களாலையுமே 25 எடுக்க முடியல. அப்படி இருந்திருக்கு. ஒரு சில மேக்ஸ் வந்து 25 போட்டிருப்பீங்க, இதுல கொஞ்சம் போட்டிருக்க முடியாது. காரணம் நான் சொன்ன ஒரு 5 கொஸ்டின் ரொம்ப கஷ்டம், ஒரு 15 கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இது இந்த படங்கள்லாம் பார்த்து சொல்லுவோம்ல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. இந்த கோட்டு படம் கூட அப்படிதான், ரொம்ப நல்லா இருக்கா இல்ல, நல்லாவே இல்லையாப்பா, பார்க்கலாமேப்பா, ஒரு வாட்டி பார்க்கலாம்ப்பா, அப்படிதான் இந்த குரூப் 2 இருக்கு. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியல. காரணம் ஒரு பாதி கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கு, ஒரு காவாசி கொஸ்டின் ரொம்ப டஃபா கேட்டு வச்சிட்டாங்க. அப்படிதான் மேக்ஸும் ஒரு 15ல இருந்து 18 கொஸ்டின் கண்டிப்பா அடிச்சிருப்பீங்க. அப்ப இன்னொரு 7 கொஸ்டின் இருக்குல்ல, அதுல ஃப்ளூக்ல ஒரு 2 கொஸ்டின் வந்திருக்கும் தானே. அப்போ ஒரு 20 பிளஸ் சேஃப். மேக்ஸ்ல ஒரு 20 பிளஸ் சேஃப், எல்லாருமே ஒரு 15-18 கொடுக்க முடியும். புரியுதா? மேக்ஸ் ஃபைனலா ஜிஎஸ். அடுத்து இந்த ஜிஎஸ் மகா கஷ்டம் சொல்றீங்களா? கஷ்டம் தான். ஜிஎஸ் வந்து கஷ்டமா தான் கேட்கறாங்க. நான் சொல்றேன், இந்த ஈஸி கஷ்டம் கம்பேர் பண்ணதை விட்டுருங்க, கஷ்டம் தான் ஜிஎஸ். ஓகேவா? என்னன்னா ஒரு 40 வச்சுக்கலாம். 40 கொஸ்டின் கண்டிப்பா ஜிஎஸ்ல அடிச்சிருப்பீங்க. ஏன்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் ஓரளவு ஈஸியா தான் இருக்கு. ஓகேவா? பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா ஜிஎஸ்ல ஒரு 40 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு நீங்க கரெக்டா அடிச்சிருப்பீங்க. கரெக்டா அடிச்சதுன்னா 40 இருக்கும். 40 கொஸ்டின் அடிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சவங்க 40 அடிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு 35 கொஸ்டின் இருக்குல்ல, அதுல ஃப்ளூக்ல ஒரு 10 கொஸ்டின் வந்திருக்காது. ஏன்னா ஆப்ஷன் எலிமினேஷன், ஏபிசி வச்சு அடிக்கிறது வரும் என்ன, அப்போ ஒரு 50% சேஃப். புரியுதா? அப்ப இதை அப்படியே கூட்டுவோமா? 85 20 105 155 ஸோ 150 பிளஸ் அப்படிங்கிறது ரொம்ப சேஃப்ங்க. நீங்க 150 பிளஸ்னா கன்ஃபார்ம் மெயின்ஸ். 200 கொஸ்டின் 150க்கு மேல இருந்தா கன்ஃபார்ம் மெயின்ஸ். இது சேஃப் ஜோன். ஓகேவா? சேஃப் ஜோன். அப்படியே இதை கூட்டுவோமா? 80 18 கூட வச்சுக்கலாம், 40 80 18 98 98 40 138. ஸோ ஒரு 135 நிப்பாட்டலாம். 135 அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாராலையுமே அடிச்சிருக்க முடியுங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன் சார் குரூப் 2க்கு, 135 கண்டிப்பா அடிச்சிருப்பீங்க. மனசாயத்தோடு சொல்லுங்க, 135 அடிச்சிருப்பீங்க. ஆனா 135 அடிச்சு எல்லாருமே மெயின்ஸ் போக முடியுமானா அது கேள்விக்குறிதான். காரணம் வேகன்சிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. 2500 கிட்ட வேகன்சி இருக்கு. 1:10 25,000 பேர் எடுப்பாங்க. ஸோ 25,000 அப்படிங்கிற இடத்துல ஒரு 30,000 கூட போகலாம். 25,000 இருந்து 30,000 பேர் மெயின்ஸ் போறாங்க. ஓகேவா? 25,000 இருந்து 30,000 பேர் மெயின்ஸ் போறாங்க. சரி, லாஸ்ட் டைம் மெயின்ஸ் எவ்வளவு பேர் போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் போனாங்க. 50,000க்கு மேல போனாங்க. பாதி தான் வருது. போன வாட்டி மெயின்ஸ் எழுதுறத விட பாதி பேர் தான் எழுதுறாங்க. ஓகே, அப்ப 135 போட்ட எல்லாருமே மெயின்ஸ் போக முடியுமானா டவுட் தான். ஓகே ரைட். அப்ப என்ன சார் கட் ஆஃப் அப்படின்னா 150 பிளஸ் அடிச்சா சேஃப். ஓகே, அப்ப நான் என்ன சொல்றேன்னா 150க்கு மேல கட் ஆஃப் கண்டிப்பா போகாது. 150 அடிச்சா சேஃப் தான். 135 கீழே போக வாய்ப்பு இல்லைங்க. சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நம்பாதீங்க. ஏன்னா 150 எல்லாருமே அவ்வளவு அடிச்சிட்டாங்க. அப்ப ஃபைனலா என்ன சொல்லலாம்னா ஒரு 140ல இருந்து 145க்குள்ள கட் ஆஃப் வருங்க. இப்படி வருங்க, இப்படி சொல்லலாம். ஏன்னா நான் சும்மா சொல்ல, எல்லாத்தையுமே சொல்லி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்றேன். எக்ஸாம் வந்து என்ன மாதிரி இருந்துக்கு நான் சொல்றேன். அப்படிங்கிறப்ப இந்த லெவல்ல இருக்கலாம். ஒரு 140ல இருந்து 145க்குள்ள கட் ஆஃப் இருக்கும். 150 பிளஸ் அடிச்சா சேஃப். புரியுதா? 140ல 140 கட் ஆஃப் இருக்கலாம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 140க்கு மேல இருக்கீங்கனாலே மெயின்ஸ் படிங்க தாராளமா. 150 பிளஸ் கண்டிப்பா படிக்கணும். 140க்கு மேல இருக்குன்னா நீங்க மெயின்ஸ்க்கு படிங்க. பார்த்து கேட்பீங்க, சார் நான் 140 வச்சிருக்கேன், நான் மெயின்ஸுக்கு படிக்கிறேன், ஒரு இன்சூரன்ஸ் சேர்ந்து மெயின்ஸுக்கு படிக்கிறேன். ஓகே, ஏன்னா மெயின்ஸுக்கு இன்சூரன்ஸ் 50,000 ஃபீஸ் வேற வாங்குறாங்க. இப்போ நான் கட்டி படிக்கிறேன், திடீர்னு கிளியர் ஆகணும் என்ன பண்ணுறது கேட்பீங்க. உங்க மனசுல தான் ஓடும், எனக்கு தெரியுது. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு தான் சொல்றேன் குரூப் 2 மெயின்ஸ்ல லாஜிக்கல் ரீசனிங் பார்ட் இருக்குல்ல. ஏன்னா லாஜிக்கல் ரீசனிங் 40 கேள்வி கேட்கறாங்க, தமிழ் 60 கேள்வி, ஜிஎஸ் 100 கேள்வி. தமிழ் லாங்குவேஜ் நீங்க படிச்சிருவீங்க. ஜிஎஸ் 100 அவ்வளோ படிச்சா இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோம். லாஜிக்கல் ரீசனிங் அந்த 40 கேள்வி நான் பொறுப்பு. 40 உங்களுக்கு ஃப்ரீயாவே எடுக்க வைக்கிறேன். ஃப்ரீ கிளாஸ் நம்ம யூடியூப்ல வரும். கிளாஸ் டெஸ்ட் டிஸ்கஷன் பக்காவா கொண்டு போறோம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தனியா வரும், அதை விட்டுருங்க. அதனால 140க்கு மேல இருக்கீங்கனாலே தாராளமா மெயின்ஸுக்கு நம்மளோட கிளாஸஸ் பாருங்க போதும். அதுக்காக நீங்க தனியா இன்ஸ்டியூட்ல போய் ஃபீஸ் கட்ட வேண்டாம். ஓகே, 150க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்ஸ்டியூட்ல தாராளமா கட்டி படிக்கலாம். ஏன்னா 150க்கு மேல இருந்தா நீங்க கண்டிப்பா மெயின்ஸ் அது உலகத்துக்கே தெரியும். ஓகேவா? 135 நான் பார்டர்ல நிப்பாட்டுறேன். ஓகே, வரலாம், ப்ராப்ளம் போகலாம். 135க்குள்ளதான் டெஃபினட்டா வராது, அதை சொல்லிதான் வரும். அப்ப கட் ஆஃப்ன்றது 140ல இருந்து 145க்குள்ள நான் நிப்பாட்டுறேன். இந்த ரேஷியோல தான் கட் ஆஃப் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு மேல போனா சேஃப். ஓகே, ஸோ நான் எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இருந்திருக்கு, ஃப்ளூக்ல அடிச்சா என்ன நடந்திருக்கும், அது எல்லாமே ஒரு
ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் எழுதின பாயிண்ட் ஆஃப் வியூ நான் திரும்ப சொல்றேன், இந்த கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்த பிறகு அடடா எனக்கு 160 கொஸ்டின் ஆன்சர் தெரியுதுன்னு சொல்றது இல்ல விஷயம், அங்க அடிக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்பே எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துட்டு அட இந்த கொஸ்டினை விட்டோமா, இது ஏன் எனக்கு அங்க தெரியல அப்படின்னு நம்ம ஒரு 10 கொஸ்டினை சொல்லுவோம். ஏன்னா எக்ஸாம்ல என்ன நடந்திருக்கோங்க தான் இங்க விஷயம். ஓகேவா, நம்ம வந்த பிறகு 170 180 சொல்றது வேஸ்ட். ஸோ எல்லா ஆங்கிலையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்ப அடுத்து கேட்பீங்க அப்ப 134 133 அப்படின்னா கேட்பீங்க. 130 140 150 இதெல்லாம் எடுத்தவங்க அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நான் அடுத்த வீடியோ தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு இல்ல கட் ஆஃப் சொல்லியிருக்கேன், புரியுதா? ஸோ எக்ஸாம் எழுதினவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன வேகன்சி, எவ்வளவு பேர் மெயின்ஸுக்கு இருப்பாங்க, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதுதான் தமிழ் பொறுத்த வரைக்கும் 80 அடிச்சிருப்பீங்க, 85% சேஃப். 15 18 அடிச்சிருப்பீங்க, 20% தான் சேஃப். ஒரு 40 அடிச்சிருக்கலாம், 50% தான் சேஃப். 150 சேஃப், 140 145 கட் ஆஃப், 135 பார்டர். இது டூ ஆர் டை தான். இதுதான் மெயின்ஸோட ஒரு மெயின்ஸ் போறதுக்கான ஒரு அனலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ திரும்ப சொல்லிக்கிறேங்க, குரூப் 2 மெயின்ஸ்ல லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஃப்ரீ கிளாஸ் வரப்போது, தொடர்ந்து பாருங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தனியாகும். ஏன்னா என்ன ஷெடியூல் எப்படி கொண்டு போகிறோம் அதை பத்தி ஒரு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்து நம்ம சேனல்ல வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.